உங்கள் எல்லாரையும் பார்த்து நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இந்தியாவை யார் ஆள்றான்னு நினைக்கிறீங்க? பிரைம் மினிஸ்டரா, பிரசிடெண்ட்டா, இல்லை எலெக்ஷனில் ஜெயிக்கிற ஏதோ ஒரு பார்ட்டியா? கண்டிப்பாக நான் சொன்ன விஷயத்தில் ஏதோ ஒன்றா தான் இருக்கும்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் அது உண்மை இல்லை. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு பிரைம் மினிஸ்டர் இன்னைக்கு வந்து நாளைக்கு போயிடுறாரு. கவர்மெண்ட்டுமே மாறிடுது. ஆனால் சிஸ்டம் மாறுதா? இல்லையே. அப்போது இந்தியாவை உண்மையிலேயே யார் தான் ஆள்றாங்க? நமக்கு இந்த விஷயத்தை பற்றி ஸ்கூலில், காலேஜில், டிவியில் எங்கேயுமே சொல்லியிருக்கவே மாட்டாங்க. நம்ம எல்லாரும் பொதுவாக என்ன நினைப்போம்? பிரைம் மினிஸ்டர் தான் இந்தியாவை ஆள்றாரு அப்படின்னு. அப்படி நினைக்கிறது தப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் அது முழு உண்மையும் கிடையாது. உதாரணத்துக்கு ஒரு கம்பெனியை எடுத்துக்கோங்க. அந்த கம்பெனிக்கு சிஇஓ இருப்பார். ஆனால் சிஇஓ ஒருத்தர் மட்டும் கம்பெனியை ரன் பண்ண முடியுமா? முடியாது. அக்கௌண்ட்ஸ் டீம் வேணும், ஹெச்ஆர் டீம் வேணும், மேனேஜர்ஸ் வேணும், எம்ப்ளாயீஸ் வேணும், முக்கியமாக ரூல்ஸ் வேணும். இவங்க எல்லாரும் சேர்ந்தாதான் ஒரு கம்பெனியை நல்லபடியாக ரன் பண்ண முடியும். அதே மாதிரி தான் ஒரு நாடும். ஒரு நாடை யாருனாலையும் தனியாக ரன் பண்ண முடியாது. அதை நடத்துறது ஒரு பெரிய சிஸ்டம். அந்த சிஸ்டமோட ஃபவுண்டேஷன் என்ன தெரியுமா? அது அரசியல் அமைப்பு. 1947 நமக்கு சுதந்திரம் கிடைச்சது. ஆனால் அது மட்டும் ஒரு நாட்டை ஆள போதாது. யாருக்கு என்ன பவர் இருக்கணும், யாருக்கு என்ன பண்ண முடியும், யார் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு ரூல் புக் வேணும். அந்த ரூல் புக் தான் இந்தியன் அரசியல் அமைப்பு. இது ஒரு சாதாரண புக்கு இல்லை, இந்தியாவோட முதுகெலும்பு. இந்த அரசியல் அமைப்பு தான் இந்தியாவில் யாருக்கு எவ்வளோ பவர், யார் என்ன செய்யணும், யார் என்ன செய்யக்கூடாதுன்னு முடிவு பண்ணுது. அதனால் பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும், சுப்ரீம் கோர்ட்டாக இருந்தாலும், பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் இந்த அரசியல் அமைப்புக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். இந்த இடத்துல ஒரு முக்கியமான கேள்வி. பிரைம் மினிஸ்டருக்கு ரொம்ப பவர் இருக்குது, அது உண்மை. ஆனால் அவருக்கு அன்லிமிட்டெட் பவர் இருக்கான்னு கேட்டால் இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நாளைக்கு பிரைம் மினிஸ்டர் ஒரு புது லா கொண்டு வரணும்னா அவர் மட்டும் தனியாக டிசைட் பண்ண முடியுமா? முடியாது. அதை பார்லிமெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ணணும், அப்ரூவ் பண்ணணும், கேபினெட்டும் அக்ரி பண்ணணும், பிரசிடெண்ட்டும் சைன் பண்ணணும். அது மட்டும் இல்லை, அந்த லா அரசியல் அமைப்புக்கு எதிராக இருந்தால் அதை தடுத்து நிறுத்தவும் முடியும். ஸோ இங்கே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பிரைம் மினிஸ்டர்னால் ரொம்ப ஸ்ட்ராங் தான். ஆனால் அவர் ஓனர் இல்லை. சிம்பிளாக சொன்னால் ஒரு பெரிய சிஸ்டமை லீட் பண்ணுற பாஸ் மாதிரி. பாஸும் ஓனரும் எப்போவுமே வேறு வேறு. நம்ம வீட்டில் ஒரு டிசிஷன் எடுக்கும்போது அது அப்பா மட்டும் எடுப்பாரா? இல்லையே. அம்மா, வீட்டில் இருக்க பெரியவங்க, மற்றவங்க எல்லார்ட்டையும் கேட்டு தான் ஒரு ஃபைனல் டிசிஷனை எடுப்பாங்க. அதே மாதிரி தான் இந்தியன் சிஸ்டமும். பிரைம் மினிஸ்டர் எல்லா டிசிஷனும் தனியாக எடுக்க மாட்டார். ஃபினான்ஸ் மினிஸ்டரு, ஹோம் மினிஸ்டரு, டிஃபென்ஸ் மினிஸ்டரு, எக்ஸ்டர்னல் அஃபேர் மினிஸ்டரு, இப்படியே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நாட்டுக்கு தேவையான முக்கியமான டிசிஷன் எல்லாம் இவங்க தான் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அது ஃபைனல் பண்ணப்படும். அண்ட் டிவியில் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் தான் நமக்கு அதிகமாக தெரிவாங்க. ஆனால் பேக்ரவுண்டில் ஒரு பெரிய டீமே சைலண்ட்டாக ஒர்க் பண்ணிருக்கோம். அதுதான் கேபினெட். இப்போது இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். பார்லிமெண்ட்னா என்ன? சிம்பிளாக சொன்னால் இது இந்தியாவோட ஒரு டிஸ்கஷன் ரூம். அங்கே தான் நாட்டுக்கு தேவையான லாஸ் பற்றி பேசுவாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க. பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு ஐடியா இருக்கலாம், ஆனால் அதை அவர் சொன்ன உடனே லா ஆகிடாது. பார்லிமெண்ட் மெம்பர் சப்போர்ட் பண்ணலாம், அப்போஸ் பண்ணலாம், கேள்வி கேட்கலாம், டிபேட் பண்ணலாம். கடைசியில் தான் ஓட் பண்ணுவாங்க. ஓட்டு ஜெயிச்சா மட்டும்தான் அந்த ப்ரப்போசல் லா ஆகும், இல்லைனா ரிஜெக்ட் ஆகிடும். அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்தியாவை உண்மையிலேயே யார் ஆள்றாங்க? பிரைம் மினிஸ்டரா? இல்லை. டிஸ்கஷன், ஓட்டிங், அரசியல் அமைப்பு இப்படின்னு எல்லாம் சேர்ந்து ஒரு சிஸ்டம் தான் இந்தியாவை வழி நடத்துது. அதுதான் டெமோக்ரஸியோட உண்மையான அர்த்தம். ஆனால் இதெல்லாம் விட இன்னொரு முக்கியமான அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பு கவர்மெண்ட் மாறி போனாலும் மாறாது, எலெக்ஷன் வந்தாலும் மாறாது, பிரைம் மினிஸ்டர் மாறி போனாலும் அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அந்த அமைப்பு என்னன்னு நம்ம கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம். அண்ட் வீடியோவில் குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா எங்களுக்கு அதை விட பெரிய மோட்டிவேஷன் வேறு எதுவும் இல்லை. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். 2014க்கு முன்னாடி வேறு கவர்மெண்ட் இருந்துச்சு. 2014க்கு அப்புறம் வேறு கவர்மெண்ட் வந்துச்சு. நாளைக்கு மறுபடியும் வேறு கவர்மெண்ட் வரலாம். ஆனால் இந்த நாள் வரைக்கும் கலெக்டர் ஆஃபீஸ் மூடிடுச்சா, இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் வேலை கம்மியாயிருக்கா, பாஸ்போர்ட் ஆஃபீஸ் க்ளோஸ் ஆகிடுச்சா, இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் டிஸப்பியர் ஆகிடுச்சா? இல்லையே. அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? கவர்மெண்ட் மாறி போனாலும் இந்த சிஸ்டம் மட்டும் எப்படி கண்டினியூ ஆகுது? ஏன்னா அதுதான் அதிகார வர்க்கம். ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ் இந்த மாதிரி ஆஃபீஸர்ஸ் தான் கண்ட்ரியோட பர்மனெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். மினிஸ்டர்ஸ் வந்து போவாங்க, கவர்மெண்ட் மாறி போகும். ஆனால் இவங்க மட்டும் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி அட்மினிஸ்ட்ரேஷனை கண்டினியூ பண்ணுவாங்க. அதனால தான் எந்த நாடும் ஒரு தனி மனுஷன் மேலே நிற்காது, ஒரு ஸ்ட்ராங் சிஸ்டம் மேலே நிற்கிது. இப்போது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்துக்கு வருவோம். பிரைம் மினிஸ்டர் சொன்னால் எல்லாமே அப்படியே நடந்துருமா? கண்டிப்பாக இல்லை. ஒரு லா கான்ஸ்டிடியூஷனுக்கு ஆப்போசிட்டாக இருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? சுப்ரீம் கோர்ட் அதை ஸ்ட்ரைட்டாக ஸ்டாப் பண்ணிடும். அதுதான் அரசியல் அமைப்போட உண்மையான பவர். அதனால தான் இந்தியா ஒரு டெமோக்ரஸி கண்ட்ரின்னு சொல்கிறோம். கோர்ட்டுக்கு முன்னாடி ஒரு சாதாரண மனுஷனாக இருந்தாலும் சரி, பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே லா ஒரே ரூல்ஸ் தான். இதுதான் இந்தியாவோட பெரிய ஸ்ட்ரென்த்.
யார் எவ்வளோ பெரிய பொசிஷனில் இருந்தாலும் அரசியல் அமைப்புக்கு மேலே யாரும் இல்லை. இப்போ வரைக்கும் அஃபிஷியல் பவர் பார்த்தோம், பிரைம் மினிஸ்டரை பார்த்தோம், பார்லிமெண்ட் பார்த்தோம், கோர்ட்டும் பார்த்தோம். ஆனால் அஃபிஷியல் பவர் விட சில நேரத்தில் அதிகமாக வேலை செய்கிறது இன்னும் ஒரு பவர் இருக்குது. அதுதான் பொதுமக்களோட ஒப்பீனியன். நீங்கன்னா மீடியா, சோஷியல் மீடியா, எலெக்ஷன், மக்கள் குரல் இவங்க எல்லாரும் சேர்ந்து கவர்மெண்ட் டிசிஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. ஒரு டிசிஷனுக்கு லட்சக்கணக்கான மக்கள் எதிராக இருந்தால் அப்போ கவர்மெண்ட் யோசிக்கும். அதே டிசிஷனுக்கு மக்கள் சப்போர்ட் பண்ணால் அதை சீக்கிரமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணும். அப்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உண்மையிலே ஒரு கண்ட்ரியை யார் ஆள்றாங்க? கவர்மெண்ட்டா, மக்களா? இல்லை 2 பேரும் சேர்ந்து உருவாக்குன சிஸ்டமா? இதுதான் உண்மையான கேள்வி. ஆனால் பதில் இன்னும் வரவே இல்லை. இப்போ வரைக்கும் பிஎம்மும் இல்லை, பிரசிடெண்ட்டும் இல்லை, ஒரு தனி மனுஷனும் இல்லைன்னு பார்த்தோம். அப்போ இந்தியாவை உண்மையிலே யார் ஆள்றாங்க? அதுக்கான பதில் தான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிய போகுது. இப்போ வரைக்கும் நம்ம பிரைம் மினிஸ்டர், கேபினெட், பார்லிமெண்ட், சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஐஏஎஸ் சிஸ்டம், பப்ளிக் ஒப்பீனியன் இதை பற்றியெல்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம வீடியோவில் ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிற நேரம் வந்துருச்சு. இந்தியாவை யார் ஆள்றா? அதுக்கு பதில் ரொம்ப சிம்பிள். ஒரு தனி மனுஷன் கிடையாது, அது ஒரு சிஸ்டம். அந்த சிஸ்டமுக்கு பேர் தான் டெமோக்ரஸி. இந்தியாவோட பலம் ஒரு பவர்ஃபுல் லீடர் இல்லை, ஒரு ஸ்ட்ராங் சிஸ்டம். அதனால தான் கவர்மெண்ட் மாறும், பிரைம் மினிஸ்டர் மாறுவாங்க, மினிஸ்டரும் மாறுவாங்க. ஆனால் இந்தியா கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஏன்னா இந்த நாடு ஒரு தனி மனுஷன் மேலே பில்ட் ஆகலை. ரூல்ஸ், கான்ஸ்டிடியூஷன், மக்கள், இன்ஸ்டிடியூஷன் எல்லாம் சேர்ந்த ஒரு பலமான சிஸ்டம் மேலே தான் பில்ட் ஆகியிருக்கு. அதனால் இந்தியாவை உண்மையிலேயே யார் ஆள்றான்னு கேட்டாங்கன்னா பிரைம் மினிஸ்டரும் இல்லை, பிரசிடெண்ட்டும் இல்லை, ஒரு பார்ட்டியும் இல்லை. அது நம்ம எல்லாரையும் சேர்ந்து உருவாக்குன இந்தியன் டெமோக்ரஸி. அந்த டெமோக்ரஸியை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறது கவர்மெண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் இல்லை, நம்ம ஒவ்வொருத்தரோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் தான். அதனால் நம்ம எலெக்ஷனில் ஓட்டு போடும்போது ஒரு தனி மனுஷனை சூஸ் பண்ணுறதில்ல. இந்தியன் சிஸ்டமில் நம்ம சார்பாக வேலை செய்ய போகிற ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தான் சூஸ் பண்ண போகிறோம். இதுதான் டெமோக்ரஸியோட உண்மையான அர்த்தம். அண்ட் ஒரு நாடு ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா லீடர் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அங்கே இருக்கிற சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதனால இந்தியாவோட ஃபியூச்சர் அரசியல்வாதிங்க கையில் மட்டும் இல்லை, நம்மளோட கையிலையும் இருக்குது. இந்த வீடியோ உங்களை யோசிக்கிற விதத்தில் ஒரு சின்ன மாற்றத்தையாவது கொண்டு வந்திருந்தா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி டிஸ்கஷன் தான் ஒரு டெமோக்ரஸியை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கும். நான் எம்டி தமிழ் டாக்ஸ் அடுத்த டாக்குமெண்ட்ரியில் ஸ்கூலில் கூட சொல்லாத இன்னும் ஒரு உண்மையோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்து முடிக்கையில் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ கைஸ்.